வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸசைஸ் 1.1ல் 11th சம் பார்க்க போகிறோம். இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரைட் த நம்பர்ஸ் நேம் இன் நியூமரிக்கல்ஸ். ரைட், போன இதில் நம்ம என்ன பண்ணாங்கன்னா, நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க, நம்ம எழுதணும். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, வேர்டில் கொடுத்துருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், நியூமரிக்கலில் எழுதணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டினை 2 times 3 times ரீட் அவுட் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணுன்னா ஆன்சர் எழுதணும். சரி, இப்போ நம்ம அந்த கொஸ்டினை படிக்கலாம். 2,30,51,980. எல்லாம் படிங்க, இன்னொரு தடவை படிங்க. 2 crore நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து 2 crore 2ன்னு போட்டுங்க. 2 crore அப்புறம் ஒரு கமா. ஏன்னா இது இந்தியன் சிஸ்டம். மில்லியன் பில்லியன் வந்தால் தான் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். இது இந்தியன் சிஸ்டம். ஸோ நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியணும், க்ரோஸ் லேக் வந்தாவே என்ன சிஸ்டம், அது இந்தியன் சிஸ்டம். ஸோ இப்போ திருப்பி ரீட் அவுட் பண்ணுறேன். 2 crores 30 lakhs. அப்போ 30 போடுங்க. 30 lakhs கமா. நெக்ஸ்ட்டு 51,000. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்கே 51. ஓகேவா? 2 crores 30 lakhs 51,980. 980. அப்போது 900 போட்டுட்டு 80. 980. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் படிக்க. 66,345,027. இது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். அப்போது 66 million 66 போடுங்க. 66 போட்டாச்சா, மில்லியன். ஸோ கமா. அடுத்தது இது 3 நம்பர்ஸாக 3 நம்பர்ஸ்க்கு கமா போடணும். இங்கே 66 million மட்டும் இருக்கிறதுனால வெறும் 66 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 345,000. அப்போ 345,000 கமா. நெக்ஸ்ட்டு 27. இதில் என்ன இல்லைன்னா 100 கிடையாது, அதனால் 100க்கு பதிலாக 0 போட்டுட்டு 27. திருப்பி ரீட் அவுட் பண்ணி பாருங்கள், நீங்கள் படித்த எழுதுறது கரெக்டானு. 66,345,027. சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதுவும் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் தான். ஏன்னா இங்கே பாருங்கள், மில்லியன்ஸ் இருக்குது. ஓகேவா? அது ஃபஸ்ட் நம்ம டிசைட் பண்ணிக்கணும், அது இன்டர்நேஷ்னல் சிஸ்டமா இந்தியன் சிஸ்டமானு பார்த்துட்டு. ஏன்னா அது கம்மா போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? 789 million. 789 million கமா. அடுத்தது 213,000. அப்போ 213,000 திருப்பி கமா. 456. 456. புரியுதா? 789 million நம்பர் எழுதியாச்சு. 230,000 எழுதியாச்சு. 456. ஓகே, ரொம்ப ஈஸி தான், பார்த்துங்க. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தமிழ்நாடு கவனிங்க. அடுத்த சம்ஸ். தமிழ்நாடு has about 26,345 kilometers forest. Write a number, mention the statement in Indian system. ஸோ இதை நம்ம இந்தியன் சிஸ்டத்தில் எழுதணும். 26,000 கமா போட்டுங்க. 26 போட்டு கமா. அடுத்தது பாருங்க, 345. அப்போ 345 கிலோமீட்டர்ஸ் ஃபாரஸ்ட். அப்போ 26,345. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, the number of employees 13 sum. The number of employee in Indian Railways in 10 lakhs. Write a number in international systems. So நம்ம ஃபஸ்ட்டு இந்தியன் சிஸ்டத்தில் எழுதிட்டு அதை இன்டர்நேஷ்னல் சிஸ்டமாக எழுதணும். ஸோ 10 lakhs எப்படி எழுதுவீங்க?
10 போட்டுட்டு லேக்ஸ் வேணால் எத்தனை ஜீரோ போடணும் தெரியுங்களா? கவுண்ட் பண்ணி பார்த்துங்க. முதல்ல எழுதிடுங்க. அப்புறம் எதுக்கும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு தடவை சொல்லி பார்த்துருங்க. ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, லேக்ஸ், 10 lakh. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் எழுதணும். எப்படி எழுதணும்? கமா மாற்றி போடுங்க. ஃபஸ்ட்டு 0 போட்டுங்க. எத்தனை ஜீரோஸ்? 6 ஜீரோஸ் போட்டு 5, 6, 6 0. நான் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் என்ன சொன்னேன்? 3 டிஜிட்டுக்கு ஒரு கமா, இங்கே ஒரு கமா, இங்கே ஒரு கமா. அப்போது படித்து பாருங்கள். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 100,000, மில்லியன். அப்போது இது வந்து 1 மில்லியன். ஓகேவா? ஸோ இதை வீடியோவை நீங்கள் நல்லா பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா 1 or 2 times பாருங்கள். அப்போ தான் டவுட் உங்களுக்கு கிளியர் ஆகும். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.